படம் காமெடியாக இருக்கு. மஜா படம். படம் நல்லா இருந்தது சார். நல்லா இல்லை, நல்லா காமெடியாக ஒரு யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு கதை. எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா காமெடியாக ஜாலியாக இருக்கு. நல்லா இருக்கு படம். பசங்களுக்கு பிடிக்கும். ஜாலியாக பசங்களாக படிப்பாங்க. டபுள் மீனிங் படம் தான் அது. ஆனால் சிங்கிள் மீனிங்கை டபுள் மீனிங்காக காமெடியாக எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. கதை பெருசாக இருக்காதுண்ணா, ஆனால் காமெடி ஃபுல்லாக காமெடி. அந்த அடல்ட் கண்டென்ட் சூப்பராக இருக்குது. எல்லோரும் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக ரொம்ப பிடிக்குண்ணா. சூப்பராக நடிச்சிருக்காங்கண்ணா. எல்லாமே சூப்பராக. ஆமாண்ணா, எல்லாமே டபுள் மீனிங் மாதிரி தான் காமெடி. அடல்ட் காமெடி தான். ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் எல்லா பசங்களுக்கு எல்லாருமே சூப்பராக பிடிக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குது. பாட்டு 2 பாட்டு தானே இருந்தது. 2 பாட்டுமே நல்லா தான் கேட்க முடியுது. நல்லா தான் இருக்குண்ணா. டிஃப்ரெண்ட்டானா சொல்ல முடியாது. ஏன்னா ட்விஸ்ட் இருக்குல்ல. இன்டர்வெல்லில் போய் பார்த்தா தெரியும். படம் பார்த்தா தெரியும். இன்டர்வெல்லில் சூப்பரான நல்லா இருக்குண்ணா. எல்லா காமெடியுமே சிரிக்கிற மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. 3 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்களா. தம்பி ராமையா இவங்களும் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக காமெடியாக சூப்பராக இருந்துருக்காங்க. நல்லா இருக்கு. எது எல்லாம் ஃபுல் என்டர்டைம் என்ஜாய் பண்ணலாம். 2.5 மணி நேரம் போனதே தெரியல. படம் முடிஞ்சிருச்சுன்னு டக்குன்னு வந்துட்டோம். ரொம்ப சூப்பர். அதான் முழு நான் ஸ்டாப் காமெடி. நல்லா அதான் கில்லாடியான காதல் கதை. நல்லா இருக்கும். கில்லாடி சார் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. ஸோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படம் பார்த்த ஃபீலு நல்லா இருக்குது சார். இந்த ஹீரோ ஆதித்ய அருண் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. பாக்கியராஜ் சார் இருக்குது. வி சேகர் சார் எப்படி பண்ணுவாரோ அது மாதிரி பாக்கியராஜ் சார் அது மாதிரி படத்தை ரொம்ப நல்லா இருக்குது சார். நல்லா காமெடி ஒர்க் அவுட் இருக்குது. ரொம்ப நாள் காமெடி படம் பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ சார். செம காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்குது. வெல் அண்ட் குட்டாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்க வேண்டிய படம். வீக்கெண்டுக்கு நல்ல வைப்பாக இருக்கும். ஒரே மஜாவாக இருக்குது படம். ஆனால் எல்லாம் கதை வந்துட்டு கொஞ்சம் நாட்டியாக இருக்கும் படம். ஹேங் ஓவர் படம் வந்து தமிழில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இல்லை நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வேண்டிய படம். எல்லார் ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. முக்கியமாக தம்பிராமையா ஆக்டிங்கும் சத்யன் ஆக்டிங்கும் வந்து சூப்பராக இருக்கு. எனக்கு தம்பிராமையா தான் பிடிச்சது. இல்லை இனியா நல்லா இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வைபான படம் இது. வீக்கெண்டு சூப்பராக பார்க்கலாம். அடல்ட் காமெடி அவ்வளோதான். ஒரு பகல் மணி காட்சி மாதிரி 10 மணி காட்சி மாதிரி அந்த மாதிரி அவ்வளோதான். வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. சிம்பிள் வேஸ்ட் தான் கொஞ்சம். நீயும் அழகாக இருப்பாங்க எப்பவுமே. தம்பிராமையா காமெடி சூப்பராக இருந்தது. தம்பிராமையா காமெடிக்காக பார்க்கலாம். நல்ல ஒரு காமெடியாக இருக்கும். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி பார்த்தேன். அதான் எது பண்ணக்கூடாது. டீனேஜ் பையன் எது பண்ணக்கூடாது. அவன் எங்கே இருக்கும்போது எது பண்ணக்கூடாது. பண்ணால் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட் ஃபுல்லாக என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை காமெடியாக சொல்லியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. நான் இதான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன். அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பிராமையா ரெஸ்டாரண்ட் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மாமனார் ரோலில் வராரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது சார் படம். இல்லை அது இன்ட்ரோல் பிரேக்காக சூப்பராக இருக்குது. பஸ் இன்ட்ரோல் பிரேக்லேருந்து படம் வந்து கிளாசிக்காக இருக்குது. அது செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. டேரக்டர் வந்து அந்த இன்ட்ரோல் பிரேக்கில் அவருடைய ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் வந்து செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு.